ஓம் சாந்தி 24/1/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சர்ஜன் உங்களுக்கு ஞானம் யோகம் என்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டர்ஃபுல் ஊட்டச்சத்து மிக்க டானிக் கொடுக்கிறார். பாபா ஆன்மீக டாக்டர். அதனால் நமக்கு அதிசயமான முதல் தரமான டானிக் கொடுக்குறார். இந்த ஆன்மீக டானிக்கை பிறருக்கும் கொடுத்து உபசரித்து கொண்டே இருங்கள் அப்படின்ற பாபா. நீங்களும் டானிக் சாப்பிடுங்க, பிறருக்கும் அந்த டானிக் கொடுத்து உபசரித்து கொண்டே இருங்கள். அப்போ அவங்களும் ஆரோக்கியமாக மாறிடுவாங்க. கேள்வி: உலகத்தின் ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கு எந்த முயற்சி செய்ய வேண்டும், எந்த பழக்கத்தை உறுதியாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறார் பாபா. பதில்: ஞானத்தின் 3வது கண் மூலம் அழியாத சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா சகோதரரை பார்க்கக்கூடிய முயற்சி செய்யுங்கள். சகோதரர்கள் என்று உணர்ந்து ஞானம் கொடுங்கள். முதலில் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதரர்களுக்கு புரிய வையுங்க. இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் உலக ராஜ்ய பாக்கியம் கிடைத்துவிடும். இந்த பழக்கத்தின் மூலம் ஷரீர உணர்வு நீங்கிக் கொண்டே போகும். மாயாவின் புயல் அல்லது வீண் எண்ணங்கள் வராது. பிறருக்கு ஞானம் கொடுக்கும் பொழுது அந்த ஞானம் நல்லா பதியும். இன்று முரளியில் பாபா சொல்ற, ஞானத்தின் 3வது கண் கொடுக்கக்கூடியவர் ஆன்மீக தந்தை அமர்ந்து இப்பொழுது நமக்கு புரிய வைக்கிறார். ஞானத்தினுடைய 3வது கண் பாபா தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த ஞானத்தினுடைய 3வது கண் கிடைச்சிருக்கு. ஆகையால் எந்த கண்ணில் பார்க்கணும்? 3வது கண் மூலமாக பார்க்கணும். அப்போ அந்த 3வது கண் மூலமாக பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் புரியுன்றார் பாபா. எந்த விஷயம்? இந்த பழைய உலகம் இப்பொழுது மாறப்போகிறது அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது பாபா சொல்கிறார், ஞானம் சாக்ரின் அப்படின்றார். அவ்வளோ ஒரு துளி போதும், அவ்வளோ ஸ்வீட்டாக கான்சென்ட்ரேட்டடாக ஸ்வீட்டாக இருக்கும். அதுபோல் பாபா என்னவோ ஞானக்கடல், ஆனால் சாக்ரின் அப்படின்னா ஒரு வார்த்தை போதும் அப்படின்ற நல்ல ஆத்மா தூய்மையாக மாறிடும். அந்த ஒரு வார்த்தை என்ன? மன்மனா பவ. அந்த ஒரே ஒரு வார்த்தையிலே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் படி ஆன்மீக உபசரிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் வந்தாலும் பொதுவாக வீடுங்களுக்கு யாராவது வந்தால் என்ன செய்வோம்? உபசரிப்போம். அதுபோல் எல்லாருக்கும் பாபா சொல்கிற, நீங்கள் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்க. இதுதான் உபசரிப்பு அல்லது நலம் விசாரிப்பது அப்படின்னு சொல்லலாம். அதனால யார் வந்தாலும் டீ சாப்பிட்றீங்களா, காஃபி, மோர் என்ன வேணும்னு கேட்டு உபசரிக்கிறோம். அதுபோல் நீங்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து உபசரிக்கணும். அடுத்தது பாபா சொல்கிறார், பாபா கொடுக்குற இந்த டானிக் என்ன டானிக் தெரியுமா? ஜீவன் முக்திக்கான டானிக் அல்லது அதீந்திரிய சுகத்திற்கான டானிக். அதனால் இந்த டானிக் ஒரு ஆன்மீக சர்ஜன் கிட்ட தான் இருக்குது, வேறு யாரிடமும் இல்லை. வெளியில் எங்கேயும் இது கிடைக்காது. அடுத்தது பாபா சொல்கிறார், மிகவும் அன்பான தந்தை மூலமாக நமக்கு இப்பொழுது உலகத்தினுடைய ராஜாங்கம் கிடைச்சிட்ருக்கு. இது என்ன சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா? அதனால எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்க. பிறகு புதிய உலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டே இருப்பீங்க. இப்போ இருந்தால்தான் அங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டே இருப்பீங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது உண்மையில் உண்மையான அந்த கொண்டாட்டன்றது எங்கே இருக்கும், மகிழ்ச்சி எங்கே இருக்கும் அப்படின்றது, எங்கே கொண்டாடுவாங்க அப்படின்றதும் தெரியாது. ஏன்னா மனிதர்களுக்கு சத்தியுகத்தினுடைய ஞானமே இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தினமும் குஷியாக அவங்க இருக்க முடியல குஷியில். அதனால என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு நாளாவது நம்ம பண்டிகை ரூபத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடலாம், எல்லோரும் ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறேன்னா, இந்த பழைய உலகம் அல்லது இந்த தமோ பிரதான உலகத்தில்
எங்கிருந்து குஷி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. கிடைக்குமா என்ன? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும்? ஐயோ ஐயோன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே போய் குஷி, உண்மையான குஷி கிடைக்காது. நான் எப்போவுமே பிரியதர்சன் நாயகனாகவே இருப்பேன். நான் உங்களுக்கு வந்து காதலியாக மாற மாட்டேன், காதலனாக தான் இருப்பேன் அப்படின்ற இந்த நேரத்தில் பாபாவும் சர்வசக்திவானா இருக்கிறார். நாளுக்கு நாள் மாயா கூட சர்வசக்திவான் தமோ பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கு. அதனால தான் பாபா சொல்றார், எச்சரிக்கிறார் பாபா, இனிமையான குழந்தைகளே ஆத்ம உணர்வில் இருங்கள். ஏன்னா மாயா வந்து நாளுக்கு நாள் தமோ பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கு. இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். படகோட்டி இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கொண்டு செல்கிறார். அப்போ படகு அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு படகு கிடையாது, முழு உலகம் ஒரு பெரிய படகாகும். அதை அக்கறைக்கு கொண்டு செல்கிறார் பாபா. அடுத்தது பாபா சொல்றார், நான் வந்திருப்பதே சேவை செய்வதற்காக, அதனால நீங்களும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. அப்போ அந்த சேவை பற்றி சொல்லும்போது, இவரது ரதம் வந்து நோய்வாய்ப்படும் பொழுது கூட நான் இவர் மூலமாக முரளி எழுதுகிறேன் என்றார். பிரம்மா பாபாவுடைய சரீரத்துக்கு ஏதாவது அந்த கர்ம கணக்கு அல்லது நோய் வரும் பொழுது பாபா சொல்றார், இவர் வந்து முரளி சொல்ல முடியல அப்படின்னா என்ன, இவர் மூலமாக நான் முரளியை எழுதிடுறேன் அப்படின்றார். பாருங்க, அதாவது குழந்தைகள் ஒரு நாளும் முரளி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தினமும் நான் வந்து சேவை செய்கிறேன். அதனால நீங்களும் தந்தையினுடைய சேவையில் ஈடுபடுங்கள். அதனால பாபா இன்னைக்கு நமக்கு சொல்கிறார், ஆன் காட் ஃபாதர்லி சர்வீஸ் அப்படின்னா இறை தந்தையின் சேவையில். இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அப்படின்னா போட்டுப்பாங்க ஆன் கவர்மெண்ட் சர்வீஸ் ஒன்லி, அதுபோல் ஆன் காட் ஃபாதர்லி சர்வீஸ் ஒன்லி. அதனால பாபா அடுத்தது பார்க்குற, யார் நல்ல முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் தான் மகாரதிகள் அல்லது மகா வீரர்கள் அப்படின்ற. அதனால் பாபா பார்க்குறாரா, என்னுடைய டைரக்ஷன் படி யார் வந்து மகா வீரர்களாக மாறி இருக்காங்க அப்படின்னு பாபா பார்க்குறார். அப்போ என்ன பாபாவுடைய கட்டளை அல்லது பாபாவுடைய டைரக்ஷன் என்ன? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதரர்களை பார்ப்பது, அதாவது ஆத்ம பார்வையில் பார்ப்பது. இதில் யார் அவங்க தான் மகாவீரர்கள். பாபா குழந்தைகளை பார்க்கும்போது அல்லது நம்மளை பார்க்கும்போது சரீரங்களை பார்ப்பதில்லை. பாபா சொல்கிறார், நான் ஆத்மாக்களை தான் பார்க்குறேன். அதே போல் நீங்களும் வந்து ஆத்மாக்களை பாருங்க அப்படின்னா பிறருக்கு வந்து ஞானம் சொல்லும்போது ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க. ஆனால் அதே நேரத்தில் பாபா இதுவும் சொல்கிறார், சரீரம் இல்லாமல் ஆத்மா பேச முடியாது, ஞானம் கொடுக்க முடியாது. நானும் இந்த சரீரத்தில் வந்து தானே கொடுக்குறேன், லோன் எடுத்திருக்கிறேன் அப்படின்றார் பாபா. இந்த சரீரத்தை லோன் எடுத்திருக்கிறார், அதில் சரீரத்துடன் தான் ஆத்மாவும் படிக்க முடியும். அதனால பாபா இந்த சரீரத்தில் எங்கே அமர்ந்திருக்கிறார், அவருடைய சீட் எங்கே இருக்குது அப்படின்னா இது பூர்வ மத்தியஸ்தானம் அல்லது அழியாத சிம்ஹாசனம் அப்படின்றார். அடுத்தது பாபா வந்து கேட்குறார், புரிய வைக்கிறார், குழந்தைகளை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறார். அப்படி எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா மன்மனா பவ, மன்மனா பவ நிலையில் இருங்கள். மனிதர்கள் கிட்ட பேசும்போது முகத்தை பார்த்து தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி பேச வேண்டும்? ஆத்மாவுடன் பேசிக்கொண்டிருக்கிற அந்த உணர்வில் பேசணும், ஆத்மாவை பார்த்து பேசணும். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிற, இனிய குழந்தைகளே ஆன்மீக நினைவு யாத்திரையில் இருங்கள், அப்போது கடைசி நேரத்தில் நல்ல நிலைக்கு போவீங்க அப்படின்றது. அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை சொல்வார் இல்லையா பாபா. இது அதிசயமான ஞானம், வண்டர்ஃபுல் ஞானம். அதே நேரத்தில் பாபாவும் வண்டர்ஃபுல், பாபாவும் அதிசயமானவர், பாபாவுடைய ஞானமும் அதிசயமானது. அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படணும். எவ்வளோ அதிசயமான தந்தை, எவ்வளோ அதிசயமான ஞானம் நமக்கு கொடுத்துட்ருக்கிறார் அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுங்க இல்லையா. இன்றைக்கி எவ்வளோ நல்ல நமக்கு டானிக் வந்து கொடுத்துருக்கிறார். இந்த டானிக் மூலமாக என்னென்னலாம் நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் அடைவோம் அப்படின்னு சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், எவ்வாறு தந்தை ஆன்மீக சேவை செய்ய வந்திருக்கிறாரோ அதே போன்று தந்தையை பின்பற்றி ஆன்மீக சேவை செய்ய வேண்டும்.
பாபாவின் டைரக்ஷன் படி, கட்டளையின்படி நடந்து குஷியினுடைய டானிக்கை சாப்பிட வேண்டும் மற்றும் பிறருக்கும் கொடுக்க வேண்டும். 2வது பாயிண்ட், யாராவது இல்லாதது பொல்லாதது பேசினால் நீங்கள் சும்மா இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். அதாவது தலைகீழான அல்லது இல்லாதது பொல்லாதது பேசினால் நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். வாய் மூலம் எதுவும் பேசிவிடக் கூடாது. அப்படின்னா வாய் சண்டை போடக்கூடாது, பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது. வரதானம், சைலன்ஸின் சாதனங்கள் மூலம், அதாவது அமைதியின் சாதனங்கள் மூலம் மாயாவை தூரத்தில் இருந்தே தெரிந்து கொண்டு விரட்டக்கூடிய மாயை வென்றவர் ஆகுங்க அப்படின்றார் பாபா. மாயா கடைசி நொடி வரைக்கும் வரும். ஆனால் மாயாவின் வேலை வருவது, உங்களுடைய வேலை தூரத்திலிருந்து விரட்டுவது. கிட்டையே வரவிடக்கூடாது. மாயா வருது, உங்களை அசைப்பது, அதுக்கப்புறம் நீங்கள் விரட்டுவது, இதில் எல்லாம் என்ன ஆகும், டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால சைலன்ஸ் சாதனங்கள் உங்களிடம் இருக்குது, அமைதியின் சாதனங்கள், அதை யூஸ் பண்ணுங்க. தூரத்திலிருந்தே மாயாவை தெரிஞ்சுக்கோங்க. தூரத்திலிருந்தே மாயாவை தெரிந்து கொண்டு மாயாவை விரட்டு விடுங்க அப்படின்றார் பாபா. கிட்ட வர விடாதீங்க, உங்களுடைய அருகில் மாயா வரவே கூடாது. ஒருவேளை நீங்கள் இப்படியெல்லாம் சிந்தித்தால், நான் என்ன செய்கிறது, நான் எப்படி செய்கிறது, நானும் முயற்சியாளர் தானே அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாலே அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் மாயாவை கவனிச்சிட்டு இருக்கீங்க அல்லது உபசரிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ மாயாவும் என்ன செய்யுது, ஸ்ட்ராங்காக உட்காரும் அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். அதனால தூரத்துல இருந்தே பகுத்தறியணும். மாயா வந்துட்டு இருக்கு, தூரத்துல இருந்து பகுத்தறிங்க, மாயாவை விரட்டி விடுங்க. அப்போதான் நீங்க மாயாவை வென்றவர் ஆயிடுவீங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் தூரத்துல இருந்து எதிரிகள் வருவாங்களா அப்படின்றதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் செய்திருப்பாங்க இல்லையா. அது போல நமக்கு அந்த பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். தூரத்துல மாயா வரது கண்டுபிடிக்கணும். ஸ்லோகன், உயர்ந்த பாக்கியத்தினுடைய ரேகைகளை இமர்ஜ் செய்யுங்கள், அப்பொழுது பழைய சம்ஸ்காரத்தின் ரேகைகள் மர்ஜ் ஆகிவிடும் அப்படின்ற. அதனால பாபா நம்மளை பற்றி என்னென்ன உயர்வாக சொல்லியிருக்கிறாரோ அந்த உயர்ந்த பாக்கியத்தினுடைய கோடுகள் நமக்கு தெரியல, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அதை இமர்ஜ் பண்ணுங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த பழைய சம்ஸ்காரம் எல்லாம் அடங்கிடும், மர்ஜ் ஆகிடும், உள்ளடங்கிடும். பிரம்மா பாபாவிற்கு சமமாக மாறுவதற்கான விசேஷ முயற்சி. எப்படி மரத்தை படைக்கக்கூடியது விதை, அதுபோல மரத்தின் இறுதி காலத்தில் மீண்டும் அந்த விதை மேலே வந்து விடுகிறது. காய்க்கோ அல்லது பழம், அதுக்கப்புறமா அதிலிருந்து விதை, அப்படி அந்த விதை உள்ளே இருக்கிற விதை என்ன ஆயிடுது, இறுதி காலத்தில் மேலே வந்துடுது. அதுபோல எல்லையற்ற மாஸ்டர் படைப்பவராகிய நீங்கள் எப்போதும் தன்னை இந்த கல்ப மரத்தின் மேலே இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள் அப்படின்றார். எதுக்குன்றது விளக்கம் கொடுக்குறார். தந்தையுடன் மரத்தின் மேலே மாஸ்டர் விதை ரூபமாகி சக்தியின், குணங்களின், சுப பாவனை, சுப விருப்பங்களின், அன்பின், சகியோகத்தின் கிரணங்களை பரப்புங்கள் அப்படின்றார். மேலே நின்னாதான் சகாஷ் கொடுக்க முடியும், அது அந்த கிரணங்களை பரப்ப முடியும். லைட் கீழே இருக்குது தரையிலன்னா அவ்வளோ வெளிச்சம் கொடுக்காது. ஆனால் ஹைட்டில் இருக்க மேலே இருக்குது அப்படின்னா அந்த ஃபுல் ரூமுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அதுபோல் நம்ம கூட கீழே அந்த ஸ்டேஜ் லோ ஸ்டேஜில் இருந்தோ கீழே இந்த உலகத்தினுடைய ஸ்டேஜ் அல்லது சரீரத்தில் இருந்து வெளிச்சம் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா அது அவ்வளோ தூரத்துக்கு பரவாது. முழு மரத்துக்கே நம்ம சக்தி கொடுக்கணும்னா முதல்ல விதையாகணும். அந்த விதையினுடைய ஸ்டேஜ் கூட இப்போ மரத்தினுடைய இறுதி காலம் என்பதால் நீங்கள் பாபாவுடன் மேலே மரத்தினுடைய மேலே நிற்கணும் அப்படின்றார் பாபா. பாபாவுடன் இருந்து அங்கிருந்து
இந்த எல்லாமே நீங்கள் கொடுங்க. சக்திகள் கொடுங்க, அல்லது குணங்கள், அல்லது சுப பாவனை, சுப விருப்பங்கள், அன்பு, சகியோகம், இதெல்லாம் கிரணங்கள் நீங்கள் முழு மரத்துக்கு கொடுத்துட்டே இருங்கள், பரப்புங்கள் அப்படின்ற பாபா. ஓம் சாந்தி.